ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நோன்பு சாப்பாடு தான் இன்றைக்கி 2வது நாள் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் செய்யலை, நாளைக்கு தான் நானே செய்வோம்ன்றிருக்க நண்பர்களே. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வேலையாக வெளியில் போனபடியாக என்ன சொன்னால் கொஞ்சம் சாமான்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் விலை கூடுதண்டெல்லாம் சொல்லினேன் நண்பர்களே. அதெல்லாம் ஆக்கள் எல்லாம் கொஞ்சம் வேண்டி அமளிதுமளியாக வைக்கணுமா, அப்போ நாமளும் நமக்கு தேவையானதுகளை கொஞ்சம் வாங்கி வைப்போம்னு சொல்லித்தான் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போனபடியாக இன்றைக்கி நான் கடையில் தான் சாப்பாடெல்லாம் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி இப்போ கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இந்த சாப்பாடெல்லாம் யார் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கா. தொடர்ச்சியாக கொடுப்போம் 9 நாளைக்கு. இன்றைக்கி 2வது நாள் சரியா, நோன்பு சாப்பாடு இன்றைக்கி டே 2 சரியா. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி கடை எல்லாத்தையும் நாங்கள் பேக் பண்ணி கொண்டு கொடுக்க வேண்டியதான். இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க பேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா. இப்போ வாங்க கடை எல்லாத்தையும் பேக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேஸ்ட்ரி, இது வந்து முட்டை பேஸ்ட்ரி, பப்ஸ்ன்னு சொல்லலாம். முட்டை, அதுக்கு பிறகு மீன், சிக்கன் எல்லாம் கலந்து தான் இதில் வாங்கியிருக்கிறேன். இது வந்து சிக்கன் சமோசா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் பேக்கெட், வாழைப்பழம், அதுக்கு பிறகு பேரிச்சம்பழம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் கடை ரெடி பண்ணுவோம். இதில் வந்து ஒரு பேஸ்ட்ரி, அதுக்கு பிறகு சமோசா, பேரிச்சம்பழம், வாழைப்பழத்தையும் வைக்கலாம் போல் பார்ப்போம். வைக்கலாம். அப்போ பால் பேக்கெட்டை நாங்கள் மேலால் வைக்க வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கடை முதல் ரெடி பண்ணி எடுப்போமா. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இதில் வந்து பப்ஸ் வச்சுருக்கு, சமோசா, அதுக்கு பிறகு பேரிச்சம்பழம், வாழைப்பழம். இந்த மாதிரி பாருங்கள் எல்லாத்துலேயுமே இப்படி எல்லாமே வச்சு எடுத்துட்டோம். இனி வந்து இதை மூடி எடுக்க வேண்டியதான். இந்த பக்கம் இப்படி வச்சு போட்டு இங்கே பாருங்க, இப்படியும் வச்சுட்டு இதை அப்படியே அமர்த்தி விடுவோம். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இப்படி பார்த்தீங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கடை முதல் நாங்கள் மூடி எடுப்போமா. எல்லாத்தையுமே நாங்கள் பாக்ஸில் போட்டாச்சு. நேற்று வந்து வாழைப்பழத்தை மேலால் வச்சேன். இப்போ எல்லாமே உள்ளுக்கு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாக்ஸில். அதால் எல்லாத்தையுமே உள்ளுக்கு வச்சாச்சு. இனி இப்படி ஷாப்பிங் பேக்கில் வச்சுக்கிட்டு ஒரு பால் பேக்கெட் இந்த மாதிரி கட்ட வேண்டியதான். அப்படி என்ன எங்களை கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா, இப்படியே எடுத்தாச்சு. வச்சு போட்டு பால் பேக்கெட் இந்த மாதிரி கடை எல்லாத்தையும் கட்டி எடுப்போம்.
எல்லா சாப்பாடுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா.